எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? மட்ட ஊருகா சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? ஓகே. ஊர்கா தீபாவளினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? பட்டாசு, வெளியப்பா. உங்களுக்கு புது ட்ரெஸ், வெளியப்பா. உங்களுக்கு சன் டிவில புது படம். நீ இரு, நீ ஆளு. புது படமா? தீபாவளி வந்துட்டாலே 2 ஆமா, புது படம் போடுவாங்களா டிவில? என்ன படம் போடுவான்னு யோசிக்கிற கூட்டத்துல நானும் ஒருத்தன். படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்துல நெட்ல வந்துருங்கிற OTT கோத்துல இருக்கறனால இப்ப வேணா டிவில புது படம் போடுறங்கிறது ஒரு மேட்டரே இல்லாம இருக்கலாம். ஆனா சுமாரா ஒரு 2 அது ஒரு ஆர்வமிகு ஆர்கஸ் ஆடிய மொமெண்ட் ஃபார் சம் குரூப். அதுவும் சன் டிவில தீபாவளிக்கு என்ன படம் பிரீமியர் பண்ண போறாங்கிறது உச்சபட்ச எக்ஸைட்டட் மொமெண்ட். இந்த வருஷம் தீபாவளிக்கு என்ன போட்டான்? ராயல். போன வருஷம் ஜெயிலர். அதுக்கு முன்னத்த வருஷம் பீஸ்ட். அதுக்கு முன்னத்த வருஷம் டாக்டர். அதுக்கு முன்னத்த வருஷம் ஐ டோன்ட் நோ. அதுக்கு முன்னத்த வருஷம் எதுவுமே போடல, ஏன்னா லாக்டவுன். பிகில் தான் ரிப்பீட்ல போட்டான். மற்ற ஃபெஸ்டிவல் கூட சுமாரா போன பெரிய படம், மொக்கவான பெரிய படத்தெல்லாம் பிரீமியர் பண்ணுவான். ஆனா when comes to தீபாவளி கம்பல்சரியா பெரிய ஹிட்டான பிளாக் பஸ்டர் படத்தை தான் போடுவான் என்பது தாங்க சன் டிவி வழக்கம். மெகா ஹிட் திரைப்படம். நான் ஜட்டி போடாத வயசுல சுத்தும் போது சன் டிவில தீபாவளிக்கு ஒரு பெரிய படம் போட்டானா அது கண்டிப்பா 3 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பட்டி தொட்டி எங்கும் ஹிட் அடித்த படமா தான் இருக்கு என்பது யாம் அறிந்தோம். இப்போ 2004 மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் கில்லி என்பது இன்னைக்கு பள்ளி போற பையில கூட தெரியும். இன்னைக்கு தேதிக்கு ரிலீஸ் ஆகியும் 30 கோடி கிட்ட கலெக்ட் பண்ண படம். 2004 ரிலீஸ் ஆன படத்தை 2007 தீபாவளி தான் டிவிலேயே போட்டான். அதுக்கு நடுவுல 8 விஜய் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன் கில்லி போட்ட அன்னைக்கே அந்த வருஷம் தீபாவளிக்கு விஜய் படம் ரிலீஸ். ஏடிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அழகிய தமிழ் மகன் சார். இப்படி பெருசா ஹிட் ஆகிற மெகா ஹிட் திரைப்படத்தை 3 வருஷம் குறையாம டிவில டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க சன் டிவி. ஏன்னா அப்பெல்லாம் ஒரு படம் செமையா கிளிக் ஆனா 1 வருஷம் கிட்ட நிக்காம ஓடும். 300 நாள் 200 நாள் 100 நாள் மேஜிக் பண்ணும். அப்புறம் CD தட்டு வெளியே அதுக்கப்புறம் தான் டிவில போடுவாங்க. அது அந்த பெரிய ஹிட்டுக்கு கொடுக்கற மரியாதையா இல்ல நம்மளை தாண்டி எவனும் போட மாட்டான், நமக்கு தான் ரைட்ஸ் இருக்கு, நாம போடும்போது பெருசா சிறப்பா ப்ரமோஷன் பண்ணி போடுவோம்னு பண்றத. ஆனா இது வரைக்கும் அப்படிதான் நடந்திருக்கு. 2004 பிளாக் பஸ்டர் ஆஃப் த இயர் 2007 பிரீமியர் பண்ணாங்க கில்லி. இப்போ 2005 பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர் சந்திரமுகி. 3 வருஷ கால கொள்கை அடிப்படையில அதையும் கரெக்டா 3 வருஷம் கழிச்சு 2008 பிரீமியர் பண்ணாங்க. 2004 படம் 2007 டெலிகாஸ்ட், 2005 படம் 2008 டெலிகாஸ்ட். அப்படியே அதுக்கு அடுத்த வருஷம் இந்த ஃபார்முலா அப்படியே வந்தா 2006 பிளாக் பஸ்டர் படத்தை தானே 2009 பிரீமியர் பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல. அதான் ஏன்னா எப்படி பண்ண முடியும்? அந்த வருஷம் பிளாக் பஸ்டர் ஆன படத்தை ராஜ் டிவி வாங்கிட்டானே. அப்புறம் எப்படி பண்றது? ஃபாதர். எஸ், அதேதான் காட்ஃபாதர். ஒரு வருஷத்துல எப்பவுமே ஒரு 3 படம் பெரிய பிளாக் பஸ்டர் அந்தஸ்துல வரும். அந்த வருஷம் டாப் 1 வரலாறு த காட்ஃபாதர், டாப் 2 வேட்டையாடு விளையாடு, டாப் 3 இந்த இம்சை அரசனின் முழுகேசி மற்றும் திருட்டு பையல. இந்த மாதிரிலாம் டாப்பா போய் வாங்குற சன் டிவி அந்த வருஷம் வரலாறு வாரி விட்டுருச்சு. ராஜ் டிவி வரலாறு வாங்கி அதுக்கு அடுத்த வருஷம் போட்டுட்டான் தீபாவளிக்கு. வேட்டையாடு விளையாட 2008 பொங்கலுக்கே போட்டுட்டாங்க சன் டிவி. 2007 கலைஞர் டிவி ஆரம்பிச்சு டமட்டமட்டமனு எல்லா பெரிய படத்தையும் வாங்கி வச்சுட்டான். அதுல இம்சை அரசன் மாட்டிக்கிச்சு. டாப் 3 அவுட். அந்த வருஷம் 2009 கலைஞர் டிவி தீபாவளிக்கு பெருசா ப்ரொமோஷன் பண்ணி தசாவதாரம் போடுறான். போட்டிக்கு இங்க பெட்டி இல்ல. இப்ப சன் டிவி 3 வருஷ கால கொள்கை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த காம்படிஷனை சரி கட்ட சன் டிவி தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக ரிலீஸ் ஆன படத்தை அதே வருஷம் தீபாவளிக்கு போட்டான் பாருங்க. படிக்காதவன், ஐயோ இந்த படிக்காதவன் அல்ல, நயன்தாரா ரசிகர்கள் படிக்காதவன். வரும் சனிக்கிழமை தீபாவளி என்று மாலை 6 மணிக்கு படிக்காதவன். இதுக்கு முன்ன வர சன் டிவி காலங்காலமா கடைபிடிச்சிட்டு இருந்த பெத்த பிளாக் பஸ்டர் தீபாவளி பிரீமியர்ங்கிற ஸ்ட்ரீக் இந்த வருஷம் தான் லைட்டா சேக்காச்சு. படிக்காதவனும் நல்லா ஓடின படம் தான், ஆனா பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர் இல்ல. அந்த வருஷம் அயன் தான் பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர். ஆனா அயனை போட்ட ஆடியன்ஸ் வெட்டிடுவானுங்க. சரி, முன்னத்த வருஷம் பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர் போடலாம்னு பார்த்தா அது எல்லாமே கலைஞர் டிவில மாட்டிக்கிச்சு. 2007 3 பெரிய பிளாக் பஸ்டர். வாடா வாங்கி காடா வாயில வீடா போட்டு காடா, போக்கிரி பொங்கல் இவரே பாடிக்கிறாரு.
போக்கிரி சிவாஜி பில்லா. இயர் ஸ்டார்டிங்ல ஒரு பிளாக் பஸ்டர், இயர் மிட்ல ஒரு பிளாக் பஸ்டர், இயர் ரெண்டுல ஒரு பிளாக் பஸ்டர். ஒன்னு ரஜினி படம், ஒன்னு விஜய் படம், ஒன்னு அஜித் படம். ஆஹா என்ன மாதிரி வருஷம் பாரு. 3 வருஷ காலக்குழுக்கு அடிப்படையில போக்கிரிய சன் டிவி கரெக்டா 2010 பொங்கலுக்கு போட்டுருச்சு. இப்போ 2010 தீபாவளிக்கு எப்படியும் 2007ஓட நம்பர் 1 பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர் சிவாஜி தான் போடுவான்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எதிர்பார்த்தா கலைஞர் டிவில போட்டான். இப்ப மறுபடியும் அந்த தீபாவளிக்கு போட்டியை சமாளிக்கணும். ஐயன் வேட்டைக்காரன்ல வச்சிருந்த சன் டிவி அதையவே போட்டுருக்கலாம். இருந்தாலும் அப்ப கண்டமேனிக்கு பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருந்த எந்திரன் படத்தோட எந்திரன் உருவான கதைன்னு 3 மணி நேரத்துக்கு படத்தோட மேக்கிங் மட்டுமே பிரைம் டைம் எடுத்து விட்டா பாருங்க. ஒருவேளை அந்த தீபாவளிக்கு எந்திரன் மேக்கிங் போடலைன்னா ஐயனோ வேட்டைக்காரன் தான் போட்டிருப்பான். ராஜ் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவின்னு காம்படிஷன் ஜாஸ்தியானனால சன் டிவி 3 வருஷ கால கொள்கை திட்டத்தை தீ வச்சு எரிச்சிட்டு 1 இயர் வேலிடிட்டி திட்டத்தை கையில் எடுத்தாங்க. போன வருஷம் தாறுமாறா ஓடுற படம் இந்த வருஷம் தீபாவளி பிரீமியர். 2010 நம்பர் 2 பிளாக் பஸ்டரான சிங்கத்தை 2011 தீபாவளிக்கு போட்டாங்க. as we all expected. ஏன் அந்த வருஷத்தோட நம்பர் 1 பிளாக் பஸ்டர் எந்திரன் தீபாவளிக்கு போடணும்னு கேட்காதீங்க. அது ரொம்ப பெரிய ஹிட்னால அதுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி வச்சு 2012 பொங்கலுக்கு போட்டுட்டாங்க. அந்த வருஷம் மாட்டு பொங்கலுக்கு மறுபடியும் தீபாவளிக்கு போட்ட சிங்கம் ரிப்பீட் டெலிகாஸ்ட். 2012 தீபாவளிக்கு நான் 2 ஆப்ஷன் வச்சிருந்தேன். ஒன்னு போட்டா 7ஆம் அறிவு, ஏன்னா மங்காத்தா தான் போட்டான். மங்காத்தா மெகா ஹிட்டான தீபாவளி சிறப்பு ரொம்ப நாளா. அப்புறம் 2013 மே 1க்கு சூப்பர் ஹிட் திரைப்படம்னு போட்ட அப்புறம் தான் தெரிஞ்சு ஆக்சுவலா இட் காட் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். எதிர்பார்த்த அளவு போலைன்னு. 2013 தீபாவளி தான் சன் டிவிக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் இயரா இருந்துச்சு. ஏன்னா 1 இயர் வேலிடிட்டி கணக்குல தீபாவளிக்கு போடுறதுக்கு மெகா ஹிட் திரைப்படம் எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. 2012 பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர் துப்பாக்கி. அதை விஜய் டிவி வாங்கி தமிழ் புத்தாண்டுக்கு போட்டான். நண்பன் படத்தை வாங்கி அதே வருஷம் மே 1க்கே போட்டுட்டான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் டெலிவிஷன் ஒரு ஹிட்டான விஜய் படம் டிவில சீக்கிரமா பிரீமியர் பண்ணது அன்னைக்கு தான். நண்பன் போடுறான்னு ப்ரோமோ பார்த்ததும் பேரதிர்ச்சிக்குள்ளானே நான். அதுதான் அன்னைக்கு தேதிக்கு ஹையஸ்ட் டிஆர்பி மூவி. சரி அதை விடுங்க. அடுத்த பெரிய ஹிட் நானி. அதை துப்பாக்கி காம்படிஷன் சரி கேட்ட தமிழ் புத்தாண்டு போட்டாச்சு. இப்போ தீபாவளிக்கு விஜய் டிவி விஸ்வரூபம் போடுறோன்னு பெருசா ப்ரொமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். சன் டிவிக்கு தீபாவளிக்கு போறதுக்கு பெரிய ஹீரோ பெரிய 8 படம் எதுவுமே இல்ல. நானும் என் ஸ்கூல் மட்டும் தீபாவளி நெருங்க இதை பத்தி டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவன் சொல்றான், டே தினேஷ் இந்த வருஷம் தீபாவளிக்கு சன் டிவி தலைவா தான் போடுவான்னு. நான் சொல்றேன், இல்ல தலைவா ஓடல, தீபாவளிக்கு ஓடின படத்தை தான் போடுவான் சன் டிவி. சிங்கம் 2 தான் போடுவான், வேணாம் பாருன்னு சொல்றேன். அது எப்படி சன் டிவி 5 மாசத்துல பெரிய ஹிட்டான படத்தை பிரீமியர் பண்ணுவான் அவன் கேட்க. ஆனா வேற படம் அவங்க கிட்ட இல்லடா. சரி பார்க்கலாம், நான் சொன்ன தலைவாவா இல்ல நீ சொன்ன சிங்கம் 2 போறான்னு பாக்கலான்னு பிட் கட்டு போனான். அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஸ்கூல் பேக்கை கழட்டி வச்சுட்டு அம்மா சுட்ட வெங்காய பஜ்ஜியை வாயில வைக்கிறேன். இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக புதிய மெகா ஹிட் திரைப்படம் சிங்கம் 2 போட்டாம பாருங்க. எனக்கு ஒரே குஷி, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறேன். டே தினேஷ் நீ சொன்ன மாதிரியே போட்டுட்டா அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு ஏதோ அன்னைக்கு சந்திரமுகி படத்துல கீழே இறங்கி வர ரஜினி கண்ணுல தெரிஞ்ச கருவம் மாதிரி என் கண்ணுல ஒரு கருவம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சொன்னது நடந்துச்சு. தீபாவளிக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன வீரம், ஜில்லா ரெண்டுத்துல ஏதோ ஒன்று போடுவான்னு தான் தெரியும். வீரமா அஜித் பர்த்டேக்கு போட்டுட்டான். அப்போ ஆஃப்கோர்ஸ் எப்படி பார்த்தாலும் தீபாவளிக்கு ஜில்லா தான் போடுவான். ஸ்மால் ஸ்கிரீன்ல ஜில்லா, பிக் ஸ்கிரீன்ல கத்தி. 2015 காஞ்சனா சக்க போடும்போது தெரியும் இந்த வருஷம் தீபாவளிக்கு அந்த படத்தை போடுவானே. அதுவும் ரொம்ப வருஷம் கழிச்சு சன் பிக்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம். சொல்லவே வேணாம், அந்த வருஷம் காஞ்சனா 2 முனி 3. அடுத்த வருஷம் 2016 தான் சன் டிவிக்கு ரொம்ப டெலிகேட்டான இயரா இருந்துச்சு. ஏன்னா போடுறதுக்கு பெரிய ஹீரோ பெரிய ஹிட் அவங்ககிட்ட எதுவுமே இல்ல. நமக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இவன் இந்த வருஷம் என்ன போட போறான்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா ஆட்சி மாறினதும் பெரிய ஹிட்டான படத்தை எல்லாம் ஜேடி வாங்கிட்டான். புலி படம் பெருசா ஹிட் ஆகியிருந்தா அந்த வருஷம் தீபாவளிக்கு அது போட்டிருப்பான். அது சரியா போகாதனால ஏப்ரல் 14க்கு பிரீமியர் பண்ணி தப்பிச்சிட்டான். ரஜினி முருகனை ஜீ தமிழ் வாங்கிட்டான். தெரி கபாலி ரெண்டையுமே ஒன்னா கலைப்புலி விஜய் டிவிக்கு விற்க பிளான் போட்டு இருந்தாப்ல. இப்படின்னு அந்த வருஷம் சன் டிவிக்கு பெருசா ஹிட்டான படமே எதுவுமே போடுறதுக்கு ஸ்டாக் இல்ல. ஐயோ பாவம். அப்படி என்ன படத்தை இந்த வருஷம் போட போறாங்கன்னு ஆவலா பாத்துட்டு இருந்தா அரண்மனை 2 போட்டான். இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக அரண்மனை 2. ஏன்பா சுந்தர தினம் குடியரசு தினம் மே 2 போடுற படத்துல ஏன்பா தீபாவளி போட்டு சாப்பிடுறேன்? இந்த வருஷம் போடுறது வேற படம் இது இல்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உனக்கு என்ன, நீ போட்டுட்டு போயிடுவ. போராட சாங்க ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதுக்கு பிச்சைக்காரனே போட்டுருக்கலாம். ஆனா அதுவும் சரிதான், பிச்சைக்காரன் நவம்பர்ல போட்டனாலதான் ஹையஸ்ட் டிஆர்பி வந்துச்சு. 2017 தீபாவளிக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ். தெரி கபாலி ரெண்டுமே விஜய் டிவிக்கு விற்க வேண்டியது. அது ஏதோ விற்காம ஹோல்ட் ஆனனால ரைட்ஸ் எங்கேயும் போகாம அங்கேயே தங்கிருச்சு. அதனாலதான் அதுக்கு முன்னத்த வருஷம் சன் டிவிக்கு போடுறதுக்கு படம் இல்லாம போச்சு. ஆனா போன வருஷம் மிஸ் பண்ணது இந்த வருஷம் நடந்துருச்சு. சன் டிவி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருக்கும் போல. டிவில தெரி, தியேட்டர்ல மெர்சல். அந்த தீபாவளி விஜய்க்கும் விஜய் ஃபேன்ஸ்க்கும் ஆஹோஹோ தீபாவளி. 2018 தீபாவளி தான் சன் டிவி தொலைக்காட்சி வரலாற்றிலேயே ஒரு வினோதம் நடந்துச்சு.
2018 தீபாவளிக்கு அவனுக்கு போறதுக்கு படம் கிடையாது. முன்னத்த வருஷம் பிளாக் பஸ்டான படமும் எதுவும் இல்ல, கரண்ட் இயர் பிளாக் பஸ்டான படமும் எதுவும் இல்ல. மெர்சல் படத்தை சன் டிவி வாங்கியிருந்தா கூட போன வருஷம் தெரி போட்ட மாதிரி இந்த வருஷம் மெர்சல் போட்டு டிஆர்பி ஏற்றிருப்பான். ஏன்னா அதெல்லாம் டிபிக்கல் சன் டிவி பிரைம் மூவி. 2017-18 பெரிய ஹிட்டான நிறைய படத்தை விஜய் டிவியும் ஜி தமிழும் போட்டி போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது இப்போ சூரிய தொலைக்காட்சி என்ன போட போறான்னு பார்த்துட்டு இருந்தா போட்டாமாங்க ஒரே மாசத்துல ரிலீஸ் ஆன 96 போட விட மாட்டோம் 96 படத்தை டிவில போட விட மாட்டோம்னு த்ரிஷா ஃபேன்ஸ் ட்விட்டர்ல புரட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை த்ரிஷாவும் ரீட்வீட் பண்ணி எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரே கூத்தா இருக்கும். அப்படியா? உண்மையாவேவா? அவன் ஏன் இந்த படத்தை சீக்கிரம் போடுறானா, அவனுக்கு போடுறதுக்கு வேற எந்த படமுமே இல்லடா. 96 மாதிரி படத்துக்குலாம் பிரைம் டைம் கொடுக்கறாங்க, சந்தோஷப்படுங்கடா. நீங்க வேணா பாருங்க, அந்த படத்தை நீங்க அன்னைக்கு கடைசியா பிரைம் டைம்ல பாத்துருப்பீங்க, அதுக்காக பாத்துக்க மாட்டீங்க. வேணா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 2018 போடுறதுக்கு எதுவுமே இல்லாம இருந்த காயப்பட்ட சிங்கம் 2019 பெரிய எல்லாமே சன் டிவி கிட்ட தான். முடிச்சு விட்டீங்க போங்க, இருங்க பாய். மொமெண்ட் ஃபார் சன் டிவி. அந்த வருஷம் தீபாவளிக்கு காஞ்சனா 3 2020 படமே எதுவும் வரல, அதனால போடுறதுக்கு எதுவும் இல்ல. அதனால 2019 பிளாக் பஸ்டர் ஆஃப் தி இயர் ரிப்பீட் பண்ணாங்க. முன்னத்த வருஷம் பிளாக் பஸ்டர் படம் இந்த வருஷம் தீபாவளி பிரீமியர் கோட்பாட்டுல இதுவும் எப்படியும் வந்து சேர்ந்துருச்சு. அந்த வருஷம் பொங்கலுக்கும் பிகில் தான், தீபாவளிக்கும் பிகில் தான். 2021 டாக்டர் மார்ச்லயே வர வேண்டிய படம், அதனால சன் டிவி அதை தீபாவளிக்கு போடலான்னு அப்பவே எடுத்து வச்சுட்டான். எலெக்ஷன் லாக்டவுன் தள்ளி போயிட்டு இருந்த படம் தீபாவளிக்குள்ள ரிலீஸ் பண்ணலைன்னா நாங்க படத்தை டிவிலே போட்டுருவோமான்னு சன் டிவி நம்ம தியேட்டர்ல போய் பார்த்தோம். ரிலீஸ் பண்ணி கல்லாக்கட்டி பண்ணாங்க. 2022 தீபாவளி பிரீமியர் பீஸ்ட் படத்தை அடிச்ச மாதிரி வேற எந்த படத்துக்கு அடி விழுந்திருந்தாலும் அதை தீபாவளி பிரைம் டைம்ல போட்டுருக்க மாட்டா சன் டிவி. ஆனாலும் போட்டான், ஏன்னா விஜய் படங்கிற பிரிவிலேஜ். அந்த வருஷம் விஜய் டிவில விக்ரம். சன் டிவில எப்பவுமே பிரைம் டைம்ல விஜய் படம் தான் போடுவான், அதுவும் காம்படிஷனா கம்பல்சரி விஜய் படம் மட்டும் தான் போடுவான். 2023 தீபாவளிக்கு இவி ஆள்னோம் அலப்புறம் கிளப்புறோம் பாருடா. இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஆக்சுவலா ஜெயிலர் தான் டிபிக்கல் ஃபெஸ்டிவல் மூவி. இப்போ 2024 ராயன். ஸோ தொடர்ந்து 3 வருஷமா சன் டிவில அவங்க ப்ரொடக்ஷன் படத்தை தான் டிவில போடுறாங்க. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு குழி தானே போட போறேன். ஏன்பா இந்த சன் டிவி மூவிஸ் மட்டும் தான் போடுவியா, விஜய் டிவி மூவிஸ்லாம் சொல்ல மாட்டியா? என்ன ஏதோ சொல்றேன். 2010 தீபாவளிக்கு கலவணி போட்டாங்கண்ணே, டிஆர் பையா வந்தங்க தீபாவளிக்கு போடாம தீபாவளிக்கு மட்டும் நைட் போட்டாங்கண்ணே. 2011 அவனைவன் நான் பையனை போட்டாங்கண்ணே. 2012 தீபாவளிக்கு ஆரிய பட வேட்டைனே. 2013 தீபாவளிக்கு காலையில ரிலீஸ் ஆகி கொஞ்சம் அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2014 மான்காரத்தனே, 2015 மாறினே, 2017 மாநகரன். ஆனா தீபாவளிக்கு முன்னத்த வரவே பாகுபலி 2 போட்டாங்கண்ணே. அப்பதான் மெர்சல் படத்துல ப்ரோமோ நடு காட்டாங்கண்ணே. 2018 காலையில விஸ்வரூபம் 2 ஈவினிங் காலானே, ஆனா காலை முன்னத்த வரவே போட்டானே. 2019 கோமாளினே, 2021 ஜெகமே தந்திரனே, 2022 மகாராஜனே. இப்போ சன் டிவிக்கு அப்புறம் பெரிய படத்தை பிரீமியர் பண்ற சேனல்னா விஜய் டிவி, ஜி தமிழ். ஆனா ஒரு காலத்துல சன் டிவிக்கு டஃப் கொடுத்த சேனல் எதுனா ராஜ் டிவி, ஜெயா டிவி. ராஜ் டிவில 2002 தீபாவளிக்கு அதுக்கு முன்னாடி சென்சேஷன் ஹிட் அடிச்ச மின்னலே, யுனிவர்சல் ஹீரோவோட தீபாவளிக்கு வரலாறு. இப்படி ஒரு காலத்துல பிளாக் பஸ்டர் படத்துல தீபாவளிக்கு போட்டவன் இப்ப எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் போடுறது வானத்தை போல. அது தீபாவளியோ பொங்கலோ இருந்தாலும் சரி, படத்தை ராஜ் டிவில 1,38,560 போட்டிருக்காங்க. முடிஞ்ச எண்ணி பார்த்துக்கோங்க. வானத்தை போல மட்டும் இல்ல ஆன்டி, வானத்தை போல மாதிரியே வரணும்னு எடுத்த அதோட ஸ்பிரிட் சன் டிவி தீபாவளிக்கு போற படத்தை 2007 இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் போட்டிருக்கான் அப்படின்னு லிஸ்ட் இருக்கு, வாங்க அதையும் பார்த்துட்டு வந்துருவோம். 1997 தீபாவளிக்கு 94 பெத்த பிளாக் ஸ்ட்ரீட், 98 தீபாவளிக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் பாஷா, 2000ல அருணாச்சலம், 2001ல காதலுக்கு மரியாதை, ஃபர்ஸ்ட் டைம் விஜய் படம் தீபாவளி பிரீமியர். அந்த வருஷம் தியேட்டர்ல விஜய் படம் தான் ஷாஜகான். 2002ல 1999 பிளாக் பஸ்டர் ஹிட் படையப்பா. 2003ல 2000ல வந்து ரிலீஸ் ஆன குஷி. அந்த வருஷமும் சின்ன திரையில விஜய் படம், பெரிய திரையில விஜய் படம். பாபா வந்து டிசாஸ்டர் மூவினால 2 வருஷத்துல போட்டான், இல்லைன்னா 3 வருஷத்துக்கு வச்சு திட்டி. இன்னொரு கோயின்சிடன்ஸ் பாருங்க மேடம், 2001, 2011, 2021 இந்த 3 வருஷமும் அடுத்த ஸ்டார் அந்தஸ்து படம் தான் போடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. 2005ல அதுக்கு முன்னத்த வருஷம் வந்து செகண்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்ச வசூல் ரச்ச MBBS. அந்த வருஷம் ஜெயா டிவில சிதம்பரத்தில் ஒரு அப்பா சாமி பிரீமியம் பண்ணாங்க. அது எப்படி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்றேன்னா, எங்க வீட்டுல அதுதான் அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஊரே கமல் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்க வீட்டுல நான் எப்படி மறப்பேன். 2006ல 2003 ரிலீஸ் ஆன சாமி. இந்த வருஷம் சன்லி காப் ஃபிலிம், ஜெயா டிவி காப் ஃபிலிம். இது என்னால மறக்க முடியாது, ஏன்னா படம் ஓட நடுவுல சூர்யா வந்து பேசி போவாரு. அப்புறம் 2007 தீபாவளிக்கு சன் டிவில கில்லி போட்டானா, ஜெயா டிவில மச்சான் பேர் மதுரை. அந்த வருஷம் சன்லி விஜய் படம் தான், ஜெயா டிவில விஜய் படம் தான். இத்தனைக்கும் அது ரெண்டுமே ஒரே வருஷம் ரிலீஸ் ஆன படம் என்பது ஒரு வரலாறு. 2007 தீபாவளிக்கு ஜெயா டிவில மும்பை எக்ஸ்பிரஸ், 2009 தீபாவளிக்கு ஒரே ஒரு ஊர்ல ஒரே ஒரு. தமிழ் சினிமாவில் அதிக ரன் டைம் உள்ள படம் இதுதான். மதியானம் போட ஆரம்பிச்சான், ரொம்ப நேரம் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சதும் புதுசா போட்டான். 2011ல ரிலீஸ் ஆகி ஒரே மாசம் ஆன வந்தன் வென்றன போட்டான். 2013ல மரியான், 2014ல கோச்சன், 2015ல பாகுபலி. ஜெயா டிவி என்ன புது படம் போட்டாலும் அதுல படமாக்கவே தோணாது, ஏன்னா பிரிண்ட் அப்படி. இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணிட்டு நினைக்கிறேன். பாய் ஃப்ரம் டோர் அட் மீ. அவ்வளவுதானா?
சூப்பர் நல்லா இருந்துச்சு. இவ்ளோ விஷயத்த எப்படி கலெக்ட் பண்ணி இதெல்லாம் இவருக்கு முதல்ல எப்படி ஐடியா வந்துச்சு இத நம்ம வீடியோவா இல்ல இதெல்லாம் நம்ம உண்மையிலே நம்மலாம் பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி பொங்கல்னா நம்ம மேக்சிமம் என்ன படம் வரப்போகுது தியேட்டர்ல போய் பார்ப்போம்னு அந்த இதுவே இருக்காது. டிவில என்ன படம் போடுறான் அத பத்தி தான் பேச்சா இருக்கும். இத்தனைக்கும் 3 வருஷம் கழிச்சு போடுவாங்க. அப்பயே ஆஹா அதான் ஓஹோ. ஏன்னா அப்போலாம் இந்த இதெல்லாம் இதெல்லாம் கிடையாது. கிடையாது. இன்டர்நெட் இந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம மேக்சிமம் டிவில என்ன வருதோ அததான் பார்ப்போம். அது எந்த ட்ரெய்லரு எந்த இதுவுமே இருக்காது. எங்கேயும் விளையாட போக மாட்டோம். ஆமாமா. எல்லாத்தையும் நைட்டு homework படம் எல்லாத்தையும் போட்டா முடிச்சுட்டு அங்கதான். படம் பார்க்கறதுக்கு உட்காந்துருவோம். விளம்பரம் கூட விட மாட்டோம். அதையே விளம்பரமே ஆடு சூப்பரா பார்ப்போம். இருக்கும். விளம்பரமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த விளம்பரமே நம்மள என்ன புது விளம்பரம் வருது, என்ன மாரி இதெல்லாம் வருது, இந்த சிப்ஸ் ஆடு அந்த மாரிலாம் வரும். கூல் ட்ரிங்க்ஸ் ஆட்லாம் வரும். அதவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதெல்லாம் வாங்கலாமா? அப்படின்லாம் இருக்கும். ஆமா ஆமா. எங்க விளம்பரம் போயிட்டு ஒரு சீனாவது கட் ஆயிடக்கூடாதுன்னு அந்த விளம்பரத்தையும் விடாம பார்த்துட்டு இருப்போம். நல்லா இருக்கும். ஆமா. அப்பெல்லாம் என்ன சொல்றது, அதுவும் படமும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப எங்க 10 நாள் வர்றதுக்குள்ள ஆமா. டக்குன்னு இப்போ எடுத்து இப்ப எனக்கு தெரிஞ்சு ஓடிக்கிட்டு அமரன் தான் ரொம்ப நாள் ஓடுச்சுன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா மத்தபடி எல்லா படமும் அதான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் கலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யாருமே போறதே இல்ல. அப்படியே விட்டுர்றாங்க. ஆமா ஆமா. அந்த அதுக்கப்புறம் அளவுக்கு OTT ல இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுல ஆமா பாத்துக்கிறாங்க. எல்லாம் ஃபோன் வச்சிருக்காங்க. இப்ப பிரிண்ட் வந்துருது. எப்படியாவது லீக் பண்ணி விட்டுர்றாங்க. அதிலே படத்த பார்த்து போங்கடா அப்படின்னு அனுப்பி ஆமா. அப்ப விட்டுர்றாங்க. ஃபேமிலியோட உட்காந்து பார்ப்போம். இப்போ உண்மை டிவி பாக்குற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. டிவியே பார்க்கறது இல்ல. பாக்கறது இல்ல. உண்மையா நாங்க டிவியே பாக்கறது இல்ல. ஆமாமா. சீரியல் எதுவுமே கிடையாது. அது விஜய் டிவி சொல்ற மாதிரி போட்டதையே வீடியோவை போட்டு போட்டு வச்சு நம்மளே ஆமா. காண்டாக்கிடுவாங்க. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது விஜய் டிவில படம் பார்க்கவே. ம். அப்புறம் கலர்ஸ் டிவின்னு ஒண்ணு இருக்கு. அதுலயும் இதேதான். ஆமா. படத்தையே ஒரு 4 5 ஏன்னா தடவை கலர்ஸ் டிவில கொஞ்சம் 1, 2 இங்கிலீஷ் படம்லாம் போடுறான். விஜய் டிவிலாம் முன்னாடி நைட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பிங் சைனா படம், ஹாலிவுட் ஹாலிவுட் டைம்ஸ்ன்னு போடுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டாங்க. அதே மாரி சன் டிவியும் போடுவாங்க. போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில போடுவாங்க. போடுவாங்க. ஆமா ஆமா. இல்லன்னா மதியான டைம் போடுவாங்க. அந்த மாரி. ஹாலிவுட் மூவிஸ் போடுவாங்க. அதெல்லாம் சூப்பரா சூப்பர் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்பெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னு ஏன்னு தெரியல தெரியல. அதெல்லாம். பாக்குறது இல்லன்னு ஆமாமா. விட்டுட்டாங்களோ. அதெல்லாம் போட்டாங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஆமா. பார்க்கலாம். நம்மளுக்கும் டிவி பார்க்கணும்னு தோணும். இது சும்மா அதனாலே சீரியலே பார்க்கணும். போட்டு ஆமா. ஃபுல்லா அத போட்டு சாவடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாங்க டாக்டர் ஏன் ஞாபகம் இருந்துச்சுன்னா, நாங்க டாக்டர் இப்போ நாளைக்கு அதாவது 2 நாள் முன்னாடி போட்டுட்டான் இந்த இது. அதாவது தீபாவளிக்கு போடப் போறான்னு ஆமா. போட்டான். நாங்க பேசிக்கிட்டோம். டாக்டர் வந்து கடைசியா எடுக்கப் போறாங்க. தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. அப்போ 2 நாளா அப்போ இருக்கும்போது அதுக்கு முந்தின நாள் போய் அதாவது நாளைக்கு போடப் போறான்னா டிவில இன்னைக்கு போய் தியேட்டர்ல போய் பார்க்குறோம். பாத்துட்டு வந்துட்டோம். டிவில எங்களுக்கு பார்க்க கூடாது. இதுல ஆமா. போய் ஏன்னா பார்க்கலான்ட்டு அந்த படம் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டனால போனோம். சொன்னதுனால போய் பார்த்தோம். ஆமா. எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் படம்னு ஆமா நினைக்கிறேன் ஆமா எனக்கு ஆமா. தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்